வணக்கம். நம்ம தமிழம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தமிழை படிப்பதற்கு பயிற்சி செய்ய போகிறோம். அதற்கு முன்பு இதுவரைக்கும் நம்ம தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் பதிவேற்றம் செய்கின்ற இது போன்ற பயனுள்ள காணொளிகள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம். இந்த பாடம் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்போது இந்த பாடத்தை படித்து நாம் பயிற்சி செய்வோம். உரைநடை உலகம். இயல் 4. பல்துறை கல்வி. கேடில் விழுச்செல்வம் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி ஆகும். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டுச் செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும் பண்பாட்டினை காக்கவும் அறிவியலை வளர்க்கவும் நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிகாவின் கல்வி சீர்திருத்த சிந்தனைகளை அறிவோம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி எனப்படும். மனிதர்களது வாழ்வில் உடலோம்பலுடன் அறிவோம்பலும் நிகழ்ந்து வரல் வேண்டும். அறிவோம்பலுக்கு கல்வி தேவை. அக்கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை. இது பற்றியே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. ஏட்டுக்கல்வி. இந்நாளில் ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும் ஒரு கொள்கை எங்கும் நிலவி வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இந்நாளில் கல்வி என்பது பொருளற்று கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருச் செய்து தேர்வில் தேறி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு
வருகிறது. நாளடைவில் அக்கல்விக்கும் வாழ்விற்கும் தொடர்பில்லாமல் போகிறது. இது கல்வியாகுமா? ஏட்டுக்கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வி முதலியனவும் கல்வியின் பாற்பட்டனவே. கல்வித்துறைகள் பல திறத்தன. அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தியதாக தோன்றும். அப்பொருந்திய ஒன்றில் சிறப்பு அறிவு பெறவும் பிறவற்றில் பொது அறிவு பெறவும் அவரவர் முயல்வது ஒழுங்காகும். தொழில் நோக்குடன் கல்வி பயிலுதல் வேண்டா என்றும் அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்றும் இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்த வண்ணம் இருக்கிறாள். அவ்வெச்சரிக்கைக்கு மாணாக்கர் செவி சாய்த்து நடப்பாராக. அறிவு விளக்கத்துக்கென கல்வி பயின்று அவ்வறிவை நாட்டு தொழில் துறைகளை புதிய முறைகளில் வளர்க்க பயன்படுத்துவாராக. தெரிந்து தெளிவோம். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். விஜயலட்சுமி பண்டிட், ஐநா அவையின் முதல் பெண் தலைவர். தாய்மொழி வழிக்கல்வி. நாம் தமிழ் மக்கள். நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய் நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகளிலேயே சிறப்பான அறிவியல் கலைகளிலேயே என்று சிலர் கூக்குரலிடுகிறார். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதல் தம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன.
அம்மொழிபெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்த்தல் கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகளினின்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சியுண்டென்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக் கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே. தமிழ்த்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். காப்பிய கல்வி வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம். நாம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. இயற்கை, ஓவியம், பத்துப்பாட்டு, இயற்கை இன்பக்களம், கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம், திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு, நிலையங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு பெரிய புராணம், இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள். இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பெறற்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இயற்கை கல்வி நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து
இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இயற்கையோடு இணைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீலத்திலும் தோய்ந்து திளையுங்கள். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மணமும் தேனினிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும். இயற்கை அன்னையை பாருங்கள். ஆங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் சில மரங்கட்கு நீள் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று சிந்தியுங்கள். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளில் மணியோசையையும் காணுங்கள், கேளுங்கள். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்கப்புலவர் இளங்கோ திருத்தக்க தேவர் திருஞான சம்பந்தர் ஆண்டாள் சேக்கிழார் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று ஆராயுங்கள். நந்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர்கள். இசைக்கல்வி இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது. இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதார் இசை இன்பத்தையாதல் நுகரப் பயில்வாராக. பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது? அந்த ழகரங்களை
நினைக்கும் போதே அமிழ்தூறுகிறது. கொடிய காட்டு வேளங்களையும் பாணர் தம் யாழ் மயக்குறச் செய்யுமாம். அந்த யாழ் எங்கே? இனி இசைப்புலவர் தொகை நாட்டிற் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒரு தலை. ஆகவே அத்துறை மீதும் மாணவர் கருத்து செலுத்துவாராக. தெரிந்து தெளிவோம். ஏடென்று கல்வி. சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி. பலர் கெட்டா தென்னும் வீடன்று கல்வி. ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி. அது வளர்ச்சி வாயில். குலோத்துங்கன். நாடகக் கல்வி வாழ்வுக்கு வேண்டா என்று யான் கூறேன். இடைக்காலத்தில் நாடகக் கலையால் தீமை விளைந்தபோது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய நாடகம் நன்னிலையில்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு நல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக. அறிவியல் கல்வி. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌதிகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றினியல் கோளியக்கம் கணிதம் அகத்திணை முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞருலகில் பரவல் வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழம்மா சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.